Assalamualaikum. Hope you all are doing good. Welcome back to FryRecipe. இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியான மெத்தடில் எப்படி பெப்பர் சிக்கன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி சூடானதும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் நச்சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து லோ ஃப்ளேமில் கறிக்கிடாமல் 2 minutes ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சட்டி சூடானதும் 2 tablespoon ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்ட பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கொண்ட வெங்காயம் அவசரமாக வதங்க வேணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்து 2 minutes வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்ட வெங்காயத்துடையுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர நேரத்தில் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையுமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம்டா சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்துக்கொண்ட தக்காளி பழம் நல்லா குளிர அளவுக்கு 2 minutes மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்ட தக்காளி பழமுமே நல்லா குளிர அளவுக்கு வெந்து வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு நாங்கள் வறுத்து அரைச்சி எடுத்த பவுடரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 minutes மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கிரேவி நல்லா வத்தி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை அதோட ரம்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவியெல்லாம் நல்லா வற்றி ஃபைனலாக எங்களோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சளி இருமல் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் அது வரைக்கும் டேக் கேர், பாய்.